ஸ்வர்ண தேவதையே வர வர சுவாகா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது 108 காயின் இருக்கும். நீங்க இன்னொரு தட்டு வச்சுக்கோங்க. நீங்க கையில காயின் வச்சுக்கிட்டு, இந்த தட்டுல என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு காயினா, ஸ்வர்ண தேவதையே வர வர சுவாகா, ஸ்வர்ண தேவதையே வர வர சுவாகான்ட்டு ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு காயினா நீங்க போடும்பொழுது, நீங்க 108 தடவ முடிச்சிருப்பீங்க. உங்க மனசால, உங்க கையால இந்த ஸ்வர்ணத்த நீங்க அள்ளி அள்ளி நீங்க அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது, உங்க கையாலேயே அள்ளி அள்ளி அந்த ஸ்வர்ண காயின்கள உள்ள நீங்க போடும்பொழுது, சொர்ண தேவதையே உங்க முன்னாடி உங்க வீட்ல இருந்து, உங்கள்ட்ட செல்வம் கொன்றாமல், இருக்கிற செல்வத்த ரொட்டேஷன்ல குடுத்துட்டு, கடன் இல்லாமல் உங்கள பாதுகாக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். எந்த பிசினஸ் பண்ணாலும், எந்த வேலைக்கு போனாலும், இத நீங்க வந்து வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு 108 தடவ இந்த காயின வச்சு, நீங்களாவே இந்த கவுண்டிங்ல இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே, "ஸ்வர்ண தேவதையே வர வர ஸ்வாகா" அப்படின்ட்டு உங்க மைண்ட்ல அப்படியே ஒண்ணு ஒண்ணா போட, 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 போட உங்களுக்கு இந்த தங்கத்த நீங்க பார்க்குற மாரி இருக்கும். எதை பார்க்கிறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன். நீங்க தங்க கலர பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க ரிஃப்ளெக்ஷன். தங்கத்த கையாள்ற மாரியே நீங்க கையில வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா, காசு இருக்கிற இடத்துல தான் காசு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ளஸ்ல இருந்தோமா ப்ளஸ், மைனஸ்ல இருந்தா மைனஸ். சாக்கடையா, புக்கடையா நம்ம கையில தான் இருக்கு. ஸோ, இந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பியூரிஃபைடு, அவ்ளோ செலக்ட் பண்ணி எத்தனையோ காயின்கள் வெளில கிடைச்சாலும், பிளேட்டட் மக்களுக்கு ஒழுங்கா போய் கரெக்ட்டா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, இது கோயிலுக்கு எப்படி அந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ, அந்த அளவுக்கு நேர்த்தியாக அஷ்டலட்சுமி காயின் பெரிய காயின் இருக்கு. நான் அதுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வாங்குறாங்க. சரி இது கரெக்ட்டா நேர்த்தியா அந்த அச்சு பிசகாமல் அச்சில் கொடுக்கப்பட்ட ஒரு காயின் தான் இந்த அஷ்டலட்சுமி காயின், பிளஸ் குபேர காயின் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இந்த காயின் உங்களுக்கு வேணும்னா கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வித் பாக்ஸோட அழகா வந்து சேரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வர்ண ஆக்ராஷனம் தேவை. சொர்ண தேவதையுடைய கண் பார்வை, அவங்களுடைய ஆசீர்வாதங்களும், அஷ்டலட்சுமியும் வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல உலோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த மணி ஏன் இன்னைக்கு உலோகம் வச்சிருக்காங்க, ஒரு பேப்பர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் அண்ட் மைண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, காத்துல மனசு வந்து பறக்கணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா, எண்ணமெல்லாம் பாசிட்டிவா இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த குபேரலட்சுமி காயின்கள், லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய காயின்ஸு இது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த விளக்கம் பண்ண நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீட்டு பூஜை ரூம்ல கேஷ் இருக்கிற இடத்துல நீங்க இப்படி பாக்ஸாவே தங்கத்துல எத்தனை பாக்ஸ் வச்சிருப்பீங்க, அந்த மாரி இதையும் சேர்த்து வைக்கும் பொழுது, தங்கம் உங்க வீட்ல அடகு போனாலும் திருப்பி வரும், பெருகிக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தத்துல வீடு ஸ்வர்ண ஆக்ரஷணத்துல இருக்க வேண்டும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.